ஒரு பக்கம் நம்ம ராகவ் இருந்துட்டு நம்ம அபிகிட்ட வந்து நான் ஒவ்வொரு விஷயமா வந்து புரிய வைக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனா அபி இருந்துட்டு எப்படா இந்த வீட்ட விட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சுக்கிட்டு ரொம்பவே வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா ராகவ் இருந்துட்டு முதல்ல வந்து ஒரு கிஃப்ட்ட வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. ஆனா அத பிரிச்சு பார்க்காம நம்ம அபி வந்து ரொம்ப வந்து ராகவோட மனச கஷ்டப்படுத்துனாங்க. அடுத்து சரி ஓகே இங்க தானே ஆஃபீஸ்க்கு போனா அங்க வந்து நீ அந்த கிஃப்ட்ட பிரிச்சு பார்த்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சா அதுவும் வந்து வேஸ்ட்டா போயிடுச்சு. இப்போ கடைசியில என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீ இந்த ட்ரெஸ்ஸை தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவ் சொல்லிட்டு இருக்கும்போது அப்படி இருந்துட்டு இல்ல முடியாது அப்படி இப்படின்றமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியில வந்து ராகவ் வந்துட்டு நம்ம அபியோட வழியிலேயே போயிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே மாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது நீ ஏற்கனவே வந்து எனக்கு பண்ணதான் நானும் இப்ப பண்றேன், உன் முருகர் மேல சத்தியமா சொல்றேன், நீ இதை பண்ணி தான் ஆகணும், இந்த ட்ரெஸ் தான் நாளைக்கு நீ போட்டு தான் ஆகணும், அதுல எந்த ஒரு ஆட்சேபனையுமே கிடையாது, எந்த ஒரு விஷயமும் இல்லை, நீ வந்து அதை போட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அபி இருந்துட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இங்க வந்து நமக்கு சொந்தம் இல்லாத ஒண்ணு எதுக்காக நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனா இப்போ நம்ம ராகவ் சொன்ன மாதிரி அந்த ஒரு ட்ரெஸ்ஸை வந்து அவங்க வியர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதை போட்டாதான் வந்து நம்ம ராகவ் விடுவாரு. அது மட்டும் இல்லாம நம்ம அபி கடவுளா நினைச்சிட்டு இருக்காங்களே, அதாவது தெய்வமா நினைச்சிட்டு இருக்க முருகர் மேலதான் வந்து இப்போ சத்தியம் பண்ணிருக்காரு. அதனால வேற வழியே கிடையாது. ஒரு பக்கம் வந்து இப்போ நம்ம சொந்தம் இருந்தது எப்படியாச்சும் இந்த வீட்டுக்குள்ள வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ போராடிட்டு இருந்தாங்க. ஆனா அது முடியாம போயிடுச்சு. ஏன்னா இந்த இடத்துல மனோகரே இருந்துகிட்டு இந்த மாதிரிதான் நீ இந்த வீட்டுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க அம்மா சொல்லும் போதும் சரி, அதே மாதிரி அவங்க மருமகளான நம்ம அனு சொல்லும் போதும் சரி, எல்லா டைமும் வந்து இல்ல அதை பத்தி மட்டும் பேசாதீங்க, அவ இந்த வீட்டுல இருக்கவே கூடாது அப்படின்ற வந்து சொல்லி இப்போ அவங்களையும் வந்து துரத்தி விட்டுட்டாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.